7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் வருவாய்த்துறை ஊழியர் சங்கத்தினர் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், விவரங்கள். மோனிஷா, வருவாய்த்துறை ஊழியர் சங்கத்தினர் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் இன்று முதல் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து 450 வேலைநிறுத்தத்தில் அந்த அரசு ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் அவசர கதியில் அதிக அளவில் நடத்துவதை தவிர்த்து பணிச்சுமையை குறைக்க வேண்டும், பேரிடர் மேலாண்மைக்கான பணியாளர்களை நியமிக்க வேண்டும், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களை நிறைவேற்ற தனி வட்டாட்சியர் ஒருவரை நியமிக்க வேண்டும், அனைத்து மாவட்டங்களிலும் பேரிடர் மேலாண்மை பணிக்கான சிறப்பு பணியிடங்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட 97 பணியிடங்களை மீண்டும் வழங்கிட வேண்டும், அரசு துறையில் கருணை அடிப்படையில் பணி நியமனத்துக்கான உச்சவரம்பு 5% குறைக்கப்பட்டுள்ளது, அதனை ரத்து செய்துவிட்டு மீண்டும் 25% உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் அலுவலர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வருவாய் ஊழியர்களின் போராட்டத்தின் காரணமாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களுக்கான பணிகள், வருவாய்த்துறை அலுவலர்களுக்கான நாடும் பொதுமக்களுக்கு பல்வேறு தரப்பட்ட சான்றிதழ் வழங்கும் பணிகள் உள்ளிட்ட பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு வருவாய்த்துறை அலுவலர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்.